டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ கோர்ஸ் டே 7ல யூனிட் 2ல சொல்லகராதில செகண்ட் பார்ட் பார்க்குறோம். இதுவரையும் நடந்த அதாவது ஃபர்ஸ்ட் 5 நாள் உள்ளது ஃபுல்லாவே வந்து டிஎன்பிஎஸ்சி மெயின் சேனல்ல இருந்துச்சு. நேற்றுக்கு இன்றைய வகுப்பு நேத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ற எல்லா கிளாஸஸுமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சேனல்ல இருக்கும். அத நீங்க பாத்துக்கங்க. அப்புறம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த கூகுள் டிரைவ்ல போட்டிருப்போம். டெஸ்ட் 2 டெய்லி இன்னைக்கு கிளாஸ் வந்து டெஸ்ட் 2 அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ. இப்ப நமக்கு இன்றைய வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா சொல்லகராதிலேயே வந்து ஒரு 3 கண்டென்ட் இருக்கு. 4 கண்டென்ட் இருக்கு. மரபு பெயர்கள், பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுக்க, சரிங்களா? அடைப்புகள் உள்ள சொல்லை தேர்ந்தெடுத்தல், அடைப்புகள் உள்ள சொல்லை தேர்ந்தெடுத்தல், இந்த மாதிரி அடைப்புகள் உள்ள சொல்லை தேர்ந்தெடுத்தல், இந்த மாதிரி ஒரு 4 கண்டென்ட் பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் கண்டென்ட் பாத்தீங்கன்னா இந்த அடைப்புக்குள் இருக்க சொல்லை தேர்ந்தெடுத்தல். அடைப்புக்குள் இருக்க சொல்லை தேர்ந்தெடுத்தல் ஒண்ணுமே இல்ல. ஒரு சின்னோண்டு ஒரு வேர்ட் இருக்கும். அந்த வேர்டை அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி அதுல போடுறதுதான். ஓகேங்களா? அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கிறது. அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்தது. மரபு பெயர்கள். இப்ப பாத்தீங்கன்னா திருநெல்வேலியே என்ன சொல்லுவோம்? நெல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி மரபு பெயர்கள். பிழை திருத்துதல். சரிங்களா? இதைத்தான் நம்ம இன்றைய வகுப்புல பார்க்க போறோம். அடுத்து பேச்சு வழக்கு மற்றும் எழுத்து வழக்கு. நல்லா இருக்கியா? போன்ல கேட்போம். நன்றாக இருக்கிறாயா? லெட்டர்ல எழுதுவோம். அந்த மாதிரி உள்ளதான் பேச்சு வழக்கு மற்றும் எழுத்து வழக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஏனி சாத்திய மதலை. மதலை என்ற இடம் இருக்கு. அந்த மதலை எதுக்கு வரணும்? ஏனி சாத்திய மதலை வானம் ஊன்றிய இரவு மாட்டிய காணம் பாடிய. சரிங்களா? அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். ஏற்கனவே இது ஒரு செய்யுள். 7ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய ஒரு செய்யுள். வானம் ஊன்றிய மதலை போல அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த செய்யுளோட பாடல் வரிகள் தான் இது. சரிங்களா? ஏனி சாத்திய ஏற்றெறிஞ்சென்னி வானம் ஊன்றிய மதலை போலன்னு வரும். அப்ப இங்க மதலை என்ற சொல் எதுக்கு வருதுன்னா ஆப்ஷன் பிக்கு தான் வருது. ஓகேங்களா? ஆப்ஷன் பிக்கு தான் வருது. வானம் ஊன்றிய மதலை போல. ஓகேங்களா? அடுத்து எழுதிய காமிச்சறேன். 7th ஸ்டாண்டர்ட்ல கலங்கரை விளக்கம் அந்த பாடத்துலதான் இருக்குது இந்த பாடல். வானம் ஊன்றிய மதலை போல. அடுத்து பாருங்க. அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை பொருத்தமான இடத்தில் எழுதுக. அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை பொருத்தமான இடத்தில் எழுதுக. அவர். ஓகேங்களா? என் வீடு அவர் உள்ளது வருமா? கண்டிப்பா வராது. என் வீடு அவர் உள்ளது வராது. என் வீடு இங்கே உள்ளது. தம்பி இங்கே வா. நீர் இங்கே தேங்கி இருக்கிறது, எங்கே தேங்கி இருக்கிறது, ரெண்டுமே வரும். சரிங்களா? வினாவுல வந்துச்சுன்னா எங்கே, நார்மலா வந்துச்சுன்னா இங்கே. யார் அவர் தெரியுமா? யார் அவர் தெரியுமா? சோ இந்த அவர் என்ற சொல் எதுக்கு வருது? ஆப்ஷன் டிக்கு தான் வருது. ஓகேங்களா? ஆப்ஷன் டிக்கு தான் என்ன வருது? யார் அவர் தெரியுமா? அடுத்து பாருங்க. காய்தேம் இல்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். சரிங்களா? ஏன்னா அவர் எதனால பயணம் செய்ய விரும்பானா எளிமையை விரும்புறவர். எனவே எளிமையை விரும்புறவர் வராது. சரிங்களா? எனவே எளிமையை விரும்புறவர் வராது. ஆகவே வராது. ஆகையால் வராது. அதனால் வராது. ஏனெனில். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். அடுத்து பாருங்க. காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். ஓகேங்களா? காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். டேஸ் மக்கள் அவரை அன்போடு காயிதே மில்லத் என அழைத்தனர். ஏனெனில் வராது. சரிங்களா? ஏனெனில் வராது. ஆனால் ஆனால் மக்கள் அவரை அன்போடு காயிதே மில்லத் என்று அழைத்தனர். இல்லை என்றால் வராது. மேலும் வராது. ஓகேங்களா? சோ ஆனால். அடுத்து பாருங்க. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. காக்கையின் கூட்டில் முட்டையிடும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. சரிங்களா? அதனால ஆகையால் ரெண்டுமே ஒண்ணுதான். ஆகையால் அது காக்கையின் கூட்டில் முட்டையிடும். ஆகையால் என்பது சரியான விடை. பாருங்க.
அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும். டேஸ் அவை நம் வாழ்வை வளமாக்கும். டேஸ் அவை நம் வாழ்வை நலமாக்கும். ஆகவே வராது. ஆகவே வராது. ஏனெனில் ஏனெனில் அவை நம் வாழ்வை வளமாக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப டேஸ் 2 நாட்கள் ஆகும் என்றார். அதாவது நான் ஊருக்கு போறேன். போன்ல சொல்றேன். நான் வர இன்னும் 2 நாள் ஆகும்பா. இன்னும் 2 நாள் ஆகும். சரிங்களா? அத எப்படி சொன்னாங்க? மேலும் பெரும்பாலும் அதிகமான ஆன்சர் ஒண்ணு ஆப்ஷன் ஏல இருக்கும், இல்ல ஆப்ஷன் டில இருக்கும். சரிங்களா? அதுக்காக நம்ம இங்கி பிங்கி பாய்ங்கலாம் போடக்கூடாது. ப்ராப்பரா எழுதணும். ஓகேங்களா? மேலும் 2 நாட்கள் ஆகும் என்று சொல்றாரு. அடுத்து பாருங்க. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று. தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பாலானது திரிந்துவிடும். டேஸ். சரிங்களா? டேஸ். நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும். நற்பண்பு இல்லாதவன் பெருஞ்செல்வம் யாருக்கும் பயனின்றி அழியும். இது எடுத்துக்காட்டு ஓமையினை. ஓம உருபு மறைஞ்சு வருது. சரிங்களா? ஓம உருபு மறைஞ்சு வருது. இப்ப நான் ஓம உருபு எடுத்துக்காட்டு ஓமையணின்றாலே ஓம உருபு மறைஞ்சு வருதுன்னு சொல்றேன். அந்த ஓம உருபு இங்க என்ன இருக்கு? போல என்று சொல்லியிருக்கா. இப்ப ரீட் பண்ணி பாருங்க. தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திறந்துவிடும். அது போல. சரிங்களா? அது போல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும். யாருக்கும் பயனின்றி அழியும். இந்த இடத்துல என்ன வரும்? இந்த அது போல என்ற வார்த்தை வரும். பாருங்க, இளையான்குடி மாறநாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை. டேஸ் அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார். இந்த கூற்று எதுல இருக்குன்னா பெரிய புராணத்துல இருக்கு. சரிங்களா? பெரிய புராணத்துல இருக்கு. ஏன்னா இளையாங்குடி மாறநாயனார் 10ஆம் வகுப்பு பாடத்தார 10ஆம் வகுப்புல விருந்தோம்பல் பண்புகள்ல ஒரு சின்ன இதா இருக்கும். சரிங்களா? ஒரு நோட்ஸ் மாதிரி கூட இருக்கும். இளையான்குடி மாறநாயனார் வீட்டுக்கு சிவனடியார் வந்தாங்க. அவருக்கு விருந்தளிக்க உணவே இல்ல. எனவே அவர் அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார். எனவே இந்த கூற்று எதுல இருக்குன்னா பெரிய புராணத்துல இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான். டேஸ் குழந்தைகள் தான் இவ்வுலகில் முதல் விஞ்ஞானிகள். இத சொன்னவர் யாரு? கேள்வி கேட்கும் விஞ்ஞானிகள் தான் ஒவ்வொரு குழந்தையுமே விஞ்ஞானி. அப்ப குழந்தைகள் இந்த உலகத்துல முதல் விஞ்ஞானிகள். இதை சொன்னவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். சரிங்களா? அப்துல் கலாம் ஐயா அவர்கள். எனவே குழந்தைகள் தான் இந்த உலகத்திலேயே முதல் விஞ்ஞானிகளாக அவர் கூறுகிறார். ஓகேங்களா? அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இதுல இலக்கணமும் வந்திருக்கும். சரிங்களா? இலக்கணமும் வந்திருக்கும். சொற்பொருளும் வந்திருக்கும். பாருங்க. வினைமுற்று எச்சப் பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது. ஒரு வினைமுற்றாகப்பட்டது எச்சப் பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது என்னது? அதுதான் முற்றெச்சம். அதுதான் என்னது? முற்றெச்சம். ஒரு வினைமுற்றாகப்பட்டது எச்சப் பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது முற்றெச்சம் எனப்படும். அது முற்றெச்சம் எனப்படும். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் என்னது? இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா? இது நம்ம ஏற்கனவே இலக்கண வகுப்புகள்ல வந்து வினையெச்சம், குறிப்பு வினைமுற்று, தென்னை வினைமுற்று எல்லாமே சொல்லியிருக்கேன். குறிப்பு வினைமுற்றா என்னது? பண்பினை மட்டுமே வெளிப்படையாக கூறக்கூடியது குறிப்பு வினைமுற்று. தென்னை வினைமுற்று என்பது காலத்தை வெளிப்படையாக காட்டுவது தென்னிலை வினைமுற்று. சரிங்களா? சரி. அடுத்து பார்க்கலாமா? தீயழுக்கம் காணல் நீர் போன்றது. இதுக்கு பொருத்தமான பொருள் என்னது? காணல் நீர்னா என்னது? இருக்கிற மாரி இருக்கும், இல்லாம போயிடும். இருக்கிற மாரி இருக்கும், இல்லாம போயிடும். சரிங்களா? அதனாலதான் என்ன சொன்னாங்க? இருப்பதை போல் தோன்றும், ஆனால் இராது. இருப்பதை போல் தோன்றும், ஆனால் இராது. ஓகேங்களா? அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. முழவு. முழவு என்பது என்னது? தோற்பாவையா, இசைக்கருவியா, நெற்கட்டா, வளையோசையா? நெற்கட்டு வராது, வளையோசை வராது.
தோற்பாவை என்பது தோற்பாவை கூத்து. சரிங்களா? தோற்பாவை என்பது தோற்பாவை கூத்து. அது ஒரு இசைப்பாடல் தான் சேர்ந்தது. அப்ப முழவு என்பது ஒரு வகையான இசைக்கருவி. முழவு என்பது என்னது? ஒரு வகையான இசைக்கருவி. ஓகேங்களா? முழவு என்பது ஒரு வகை இசைக்கருவி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது. வம்பு வருமா? அமைதி வருமா? பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொண்டு அமைதி காக்க வேண்டும். இங்க கொண்டுன்னு வந்தா அமைதி காக்க வேணும்னு வரும். சரிங்களா? அடுத்து பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது. அடக்கம் வராது. அடக்கம் வராது, அமைதி வராது, பம்பு வராது. பொறை என்றால் பொறுமை என்று சொல். பொறை என்றால் என்னது? பொறுமை. சோ பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை. பொறை என்னது? பொறுமையா இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். புலியின் இளமை பெயர். புலியின் இளமை பெயர். இது குருளை என்று சொல்லக்கூடியது சிங்கத்தின் இளமை பெயர். குருளை என்று சொல்லக்கூடியது சிங்கம். ஆட்டின் இளமை பெயர் ஆட்டுக்குட்டி. சரிங்களா? இந்த பரல் என்பதுதான் புலி. இது பசு. பசுவோட என்னது? கன்றுக்குட்டி. புரிஞ்சிருச்சுங்களா? பசு இளமை கன்று. அப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? புலிதான் கேட்டிருக்காங்க. புலி என்றால் பரல். புலி என்ன என்னது? பரல். ஓகேங்களா? அடுத்து அடுத்த வினா பாருங்க. சரியான பொருளை அறிக. காருகர். இந்த காருகர், வெற்றிலை விற்போர், எண்ணெய் விற்போர் இவங்க எல்லாம் எதுல வருவாங்கன்னா சிலப்பதிகாரத்துல வருவாங்க. சரிங்களா? சிலப்பதிகாரத்துல வருவாங்க. ஓகேங்களா? ஏன்னா பாசவர் வாசவர் வல்லினை வினைனோடு ஓசுனர் செறிந்த ஊன்மொழி இருக்கையும் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் வரிகள் தான் சிலப்பதிகாரத்துல. இந்திர விழா நடக்கும். அந்த இந்திர விழா நடக்கும் போது 28 நாட்கள் நடக்கக்கூடியது. அந்த ஊர்ல அந்த கடை விதிகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதுல காருகர் என்று சொல்லக்கூடியவர் நெய்பவர். காருகர் என்று சொல்லக்கூடியவர் யாரு? நெய்பவர். நெய்பவர் என்றாலும் சாலியர் என்றாலும் ஒன்றுதான். நெய்பவர் என்றாலும் சாலியர் என்றாலும் ஒன்றுதான். அடுத்து பாருங்க. வெற்றிலை விற்போர். வெற்றிலை விற்போர் பாசவர். வெற்றிலை விற்கிறவங்கள பாசவர் என்று சொல்லுவோம். எண்ணெய் விற்போர். எண்ணெய் விற்போர் ஓசுனர். ஓகேங்களா? எண்ணெய் விற்போர் ஓசுனர். அப்ப இந்த காருகர் என்ற சொல்லின் பொருள் எதை குறிக்குது? நெய்பவரை குறிக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. இந்த பழமொழி கூறக்கூடிய பொருள் தெரிக. நட்பு பாராட்டல், நன்றி மறவாமை, ஒற்றுமை, இரக்கம் காட்டல். உப்பிட்டவரை உள்ள உனக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்கன்னா அவங்களோட உதவியை நீ காலத்துக்கு மறக்காம இருக்கணும். அதான் என்னது? நன்றி மறவாமை. அடுத்து நுழாய். இதுவும் 10ஆம் வகுப்பு தரம் தான். இது எத்தனை தரம்? 10ஆம் வகுப்பு தரம் தான். ஏன்னா அதாவது இளமை அந்த தாவரங்கள் பிஞ்சுகள் இருக்கு இல்லையா, அதனுடைய தன்மையை பத்தி குறிக்கக்கூடியதா இந்த நுழாய். நுழாய் என்பது பிஞ்சு வகைகளை குறிக்குது. நுழாய் என்பது பாக்கினுடைய பிஞ்சு வகைகள். சரிங்களா? பாக்கினுடைய பிஞ்சு வகைகள். வாழை பிஞ்சு. வாழை பிஞ்சு எப்படி அழைக்குதுன்னா கச்சல் என்று அழைக்கப்படுகிறது. வாழை பிஞ்சு கச்சல் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்து இளம் பாக்கு தான் என்னது? நுழாய் என்று அழைக்கப்படுகிறது. நுழாய். இந்த நெல்லுக்கு என்ன தெரியுமா இளமை பெயர்? கருக்கல். கருக்கல் தான் என்னது? இளநெல். அப்ப ஒரு தாவரத்துடைய பிஞ்சு வகைகளை வழங்கக்கூடிய சொற்கள் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. எல் பிஞ்சு அப்படின்னா கவ்வை. மூசுண்டா பலா பிஞ்சு. கவ்வை என்பது
எல் பிஞ்சு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? நுழாய் தான் கேட்டிருக்காங்க. அப்ப நுழாய்க்கு என்ன ஆப்ஷன்? இளம் பாக்கு. சரிங்களா? பாருங்க, தாவரத்துடைய பிஞ்சு வகைகளுக்கு வழங்கக்கூடிய சொற்கள். பூம்பிஞ்சு என்பது பூவோடு கூடிய இளம் பிஞ்சு. இளம் பிஞ்சு என்பது இளம் காய். வடுனா மாம்பிஞ்சு, மூசுனா பலா பிஞ்சு, கப்பைனா எல் பிஞ்சு, குறும்பைனா தென்னை பனை விடுற இளம் பிஞ்சு, முட்டு குறும்பைனா சிறு குறும்பை. இளநீர்னா என்னது? முத்தாத தேங்காய். நுழாய் என்றால் இளம்பாக்கு, கருக்கல் என்றால் இனழல், கச்சல் என்றால் வாழை பிஞ்சு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தேன் வான் இந்த இரு சொற்களுக்கும் பொருந்தி வரக்கூடிய சொல் எதுவென கூறு. தேன்வான் இந்த இரண்டு சொற்களுக்கும் பொருந்தி வரக்கூடிய சொல் எதுவென கூறு. அதாவது தேன் வழி வராது, வான் வழி வராது, விண்வெளி வரும். தேன் துளி வரும், வான் துளி வரும். தேன் அடை வரும், வான் அடை வராது. சோ இது ரெண்டுக்கும் பொதுவான ஆப்ஷன் என்ன இருக்குது? தேன் துளி. ஓகேங்களா? ஆப்ஷன் தப்பா இருக்கு. தேன் துளிதான் சரியான விடை. தேன் துளிதான் என்னது? இதுக்கு சரியான விடை. ஒன் செகண்ட். ஒன் செகண்ட். இது வராது. சரிங்களா? தேன் துளிதான் இதுக்கு சரியான விடை. தேன் துளி, வான் துளி. மழை துளி தர வானத்துல தண்ணி வருது இல்லையா? அதான் வான் துளின்னு சொல்லுவோம். சோ இதுதான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்து, சரியான இணையை தேர்வு செய்க. முகநூல். ஒன் செகண்ட். ஓகே, சரியான என்னது? முகநூல் என்பது பேஸ்புக். அப்ப இங்க ஆப்னு கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? ஆப்னு கொடுத்திருக்காங்க. ஆப் தப்பு. சரிங்களா? முகநூல் என்பது ஆப் கிடையாது, பேஸ்புக். ஓகேங்களா? மின்னஞ்சல். மின்னஞ்சல் என்பது இமெயில். இதுவும் தப்பு. செயலி. செயலி வந்து என்னது? ஆப். செயலி வந்து ஆப். அப்ப இதுவும் தப்பு. புலனம் என்பதுதான் வாட்ஸ்அப். அப்ப இதுதான் சரியான விடை. ஏன்னா இந்த முகநூலுக்கு வந்து பேஸ்புக் வரும். சரிங்களா? முகநூலுக்கு வந்து பேஸ்புக் வரும். ஆப் என்றால் செயலியை குறிக்கும். சர்ச் என்ஜின் என்பது என்னது? டச் ஸ்கிரீன், தொடுதிரை. ஓகேங்களா? இந்த மின்னஞ்சலுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து இமெயில். இந்த மின்னஞ்சல் கரெக்டான ஆன்சர் என்னது? இமெயில். அப்ப இங்க சரியான இணை என்று எதை சொல்றாங்க? புலனம். வாட்ஸ்அப் தான் இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தகுந்த சொல்லை தேர்ந்து எழுதுக. வீட்டு பயன்பாட்டுக்காக பொருளை வாங்குறவங்க யாரு? எனக்கு தேவை, நான் போய் வாங்குறேன். எனக்கு தேவை, நான் போய் வாங்குறேன். நான் வாங்கினா நுகர்வோர். நான் விக்கிறேன், நான் ஒரு தொழிலை போட்டு விக்கிறேன். ஒரு தொழில வந்து முதல்ல போட்டு விக்கிறேன். அப்ப நான் முதலீட்டாளர். ஓகேங்களா? முதலீட்டாளர். நான் வந்து விவசாயம் பண்றேன். நான் ஒரு சரி ஒரு முதலீட்டாளர், நான் வேலை பார்க்கிறேன், தொழிலாளி. நான் விவசாயம் பண்றேன், நெசவாளி. ஓகேங்களா? அதனால சொல்லுவாங்க இங்க வீட்டு பயன்பாட்டுக்காக பொருளை வாங்குறவங்க யாரு? நுகர்வோர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. சரிங்களா? அடுத்து பாருங்க, சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் அமைந்திருப்பது. மலர் போன்ற கை, உவமை. தேரை தேரை ஓட்டும் பாகன், இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. கொள்களிறு, வினை தொகை. சரிங்களா? மலர்கை, மலர் போன்ற கைன்னு சொல்லுவாங்க. மலர்கை, மலர் போன்ற கை.
அப்ப இது வந்து உவமையில வருது. இது வந்து 2ஆம் வேற்றுமை உருபுமையின் உடன்தொக்க தொகையில வருது. கொள் களிறு, கொள்கின்ற களிறு, கொள்ளும் களிறு வினைத்தொகையில வருது. இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சிறப்பு பெயர் முன்னும், பொது பெயர் பின்னும் அமைந்திருப்பது என்ன? சாரை பாம்பு. சிறப்பு பெயர் என்று சொல்லக்கூடியது சாரை, பொது பெயர் என்று சொல்லக்கூடியது பாம்பு. அப்ப இந்த சிறப்பு பெயர் முன்னும், பொது பெயர் பின்னும் அமைந்திருக்கக்கூடியது என்னது? சாரை பாம்பு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். கரை, அழுக்கு. அலை, கூப்பிடு. பனி, குளிர். தாழ், உயர். அதாவது இங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏலயே ஆன்சர் கரெக்ட்டா வந்துருச்சு. கரை என்றால் அழுக்கு. இங்க அலை என்று சொல்லக்கூடியது எத குறிக்குதுன்னா, கடல் அலைய குறிக்குது. அலை என்று சொல்லக்கூடிய எத குறிக்குது? கடல் கடல் அலைய குறிக்குது. ஓகேங்களா? இது வராது. அடுத்து இங்க பனி என்று சொல்லக்கூடியது வேலைய குறிக்குது. இங்கு தாள் என்று சொல்லக்கூடியது காகிதம். காகிதம் இதத்தான் குறிக்குது. இந்த கூப்பிடுக்கு வந்து அலை. சரிங்களா? அலை, கூப்பிடு. புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்து பனி, குளிர். ஒரு இதுல பாருங்க எத்தன இது நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? பனி, குளிர். நமக்கு இங்க சரியான விடையா இருக்கிறது என்னது? ஆப்ஷன் ஏ தான் இங்க சரியான விடை. சரி பாருங்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. தேவதுந்தும்பி என்று அழைக்கப்படக்கூடிய இசைக்கருவியின் வேறு பெயர் என்ன? உறுமி. தேவதுந்தும்பி என்று அழைக்கப்படக்கூடிய இசைக்கருவியின் வேறு பெயர் என்ன? உண்மையிலேயே இது வந்து பாத்தீங்கன்னா, இதுவும் 10ஆம் வகுப்பு தரத்துல இருக்கக்கூடிய கேள்விதான். இதுவும் 10ஆம் வகுப்பு தரத்துல இருக்கக்கூடிய கேள்விதான். சரிங்களா? ஏன்னா, தேவராட்டம் என்று சொல்லுவாங்க. தமிழர் இசைக்கருவிகள்ல தேவராட்டம் என்று சொல்லக்கூடியதா இது. இதுல தேவராட்டத்துல பாத்தீங்கன்னா, ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம் தான் இந்த தேவராட்டம். ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம் தான் தேவராட்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா கேட்பாங்க. ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம் எது? ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம் எது? அது தேவராட்டம். சரிங்களா? சரி இந்த தேவராட்டத்துல எத்தனை பேர் ஆடுவாங்க? 8ல இருந்து 11 பேர் வரை ஆடுவாங்களாம். தேவராட்டத்திற்கு எத்தனை பேர் ஆடுவாங்கன்னா, 8ல இருந்து 11 பேர் வரை ஆடுவாங்க. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம். இந்த தேவராட்டத்த என்ன சொன்னாங்க? வானத்து தேவர்கள் ஆடக்கூடிய ஆட்டம் தான். தேவராட்டம் என்று சொல்லக்கூடியது ஒரு கேள்விதான் தேவதுந்தும்பி. அதோட இசைக்கருவி என்னன்னா உறுமி. ஆனா, இந்த உறுமி எதுக்கு யூஸ் பண்றாங்க? தேவராட்டத்துக்கு யூஸ் பண்றாங்க. ஏன்னா, தேவராட்டம் என்று சொல்லக்கூடியது வானத்து தேவர்கள் ஆடக்கூடிய ஆட்டம். இது ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம். இதுல முக்கியமா 8ல இருந்து 13 வரையும் கலைஞர்கள் இருப்பாங்க. சரிங்களா? கலைஞர்கள் கண்டிப்பா கலந்துக்கணும் ஒரு மரபா இருக்கு. 8 முதல் 13 பேர். இது அதிகமா சடங்கு சார்பாகத்தான் ஆடுறாங்க. இந்த தேவராட்டத்த மக்கள் எப்படி ஆடுறாங்கன்னா, வேஷ்டி கட்டிக்கிட்டு, தலையில இடுப்புலயும் துணி வச்சுக்கிட்டு, கால்கள்ல சலங்கை அணிஞ்சுக்கிட்டு, சரிங்களா? கால்கள்ல சலங்கை அணிஞ்சுக்கிட்டு, ஒரு ஒப்பனை ஒரு அழகா இந்த ஆட்டம் நடத்துதுன்னு சொல்றாங்க. பாருங்க. இதுதான் இதுக்குண்டான ஆன்சர். தேவதுந்துபி என்று அழைக்கப்படக்கூடிய இசைக்கருவியின் வேறு பெயர் உறுமி. வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் தேவராட்டம். இது ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம். உறுமி என பொதுவாக அழைக்கப்படக்கூடிய தேவதுந்துபி தான் இந்த போராட்டத்திற்குரிய தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி. இந்த ஆட்டத்துல பெரும்பான்மையாக 8 முதல் 13 கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது பொது மரபு. சரிங்களா? இந்த தேவராட்டம் எதுக்கு சொல்றாங்க? சடங்கு சார்பாக நிகழ்த்தப்படக்கூடிய ஆட்டமாக இருக்கு. ஓகேங்களா? சரி. அடுத்து பாருங்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். சரிங்களா? தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான். அப்ப இங்க என்ன வருது? கயவர் என்ற சொல்லே வருது. இங்க என்ன வருது? கயவர் என்ற சொல்லுதான் இங்கு வருது. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. இந்த தேவரணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தல்களான். இது எந்த அணிக்கு உதாரணமா கருதப்படுது? நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் கொடுக்கணும். ஓகேங்களா? தேவரணையர் கயவர் அவரும் தான்
மேவன செய்தல்களான். இது எந்த அணிக்கு உதாரணம் என்று நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ் ஆன்சர். ஓகேங்களா? தாராளமா கொடுத்துடலாம். நம்ம ஏற்கனவே இலக்கண வகுப்புகள்ல அணி இலக்கணத்துல நடத்திருக்கேன். அதனாலதான் சொல்றேன், தேவர் அணையவர் கையவர் அவரும் தான் மேவன செய்தல்களான். உங்களுக்கு சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும். உண்மையிலேயே கரெக்டா சடனா நீங்க ஆன்சர் பண்ணா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இருக்கிறதுலே அணி இலக்கணம் வந்து ரொம்ப ஈஸியானது. அதே சமயம் இந்த திருக்குறளை வச்சு நம்ம வந்து இந்த அணிகள் என்னென்ன அணி இருக்கிறது இல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப இது என்ன ஆயிடுச்சு? தேவர் அணையர் கையவர்னு நானே சொல்லிடுறேன். வஞ்ச புகழ்ச்சி அணி. தேவர் அணையவர் கையவர் அவரும் தாம் மேவன செய்தலுகளான். இது என்ன அணி? வஞ்ச புகழ்ச்சி அணி. வஞ்ச புகழ்ச்சி என்ன என்னதுப்பா? புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் தான் வஞ்ச புகழ்ச்சி அணி. ஏன்னா இறைவனும் கயவர்களும் ஒண்ணுதான். இறைவனும் விரும்புறத செய்யறான், கயவர்களும் விரும்புறத செய்யறாங்க. ஓகேங்களா? சரி. இஸ்மத் சந்நியாசி என்ற சொல் எந்த மொழிக்கு உரியது? இஸ்மத் சந்நியாசி என்ற சொல் எந்த மொழிக்கு உரியது? பாரசீக மொழிக்கு உரியது. சரிங்களா? இஸ்மத் சந்நியாசி என்ற சொல்லின் பொருள் தூய துறவிப்பா. இஸ்மத் சந்நியாசி என்ற சொல்லின் பொருள் என்னது? தூய துறவி. இந்த இஸ்மத் சந்நியாசி என்ற பட்டத்தை பெற்றவர் யாரு? இஸ்மத் சந்நியாசி என்ற பட்டத்தை பெற்றவர் யாரு? வீரமாமுனிவர். ஓகேங்களா? இஸ்மத் சந்நியாசி என்ற பட்டத்தை பெற்றவர் வீரமாமுனிவர். ஏன்னா வீரமாமுனிவர் திருச்சியை ஆளக்கூடிய சந்தா சாஹிப் என்ற மன்னரை சந்தித்து உரையாடுறதுக்காக 2 மாசத்துல உருது மொழியை கத்துக்கிட்டார். இவருடைய எளிமையையும் அந்த துறவு வாழ்க்கையும் பார்த்து சந்தா சாஹிப் இவருக்கு இஸ்மத் சந்நியாசி என்ற பட்டத்தை கொடுத்தாரு. இந்த இது வந்து ஒரு பாரசீக சொல். சரிங்களா? இது ஒரு பாரசீக சொல். இஸ்மத் சந்நியாசி என்ற சொல்லின் பொருள்னு கேட்டாங்கன்னா தூய துறவி. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையும் சொல்லிடு. இஸ்மத் சந்நியாசி என்ற பட்டத்தை பெற்றவர் வீரமாமுனிவர். பட்டத்தை பெற்றவர் யாரு? வீரமாமுனிவர். ஓகேங்களா? அடுத்து இஸ்மத் சந்நியாசி என்ற சொல்லின் பொருள் என்னன்னா தூய துறவி. தூய துறவி என்று பொருள். ஓகே. அடுத்து பாருங்க. ஓங்கு பரிபாடல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஓங்கு பரிபாடல் அதாவது பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம். சரிங்களா? கீரந்தையா தான் பரிபாடை என்ற நூலின் ஆசிரியர். நீதிநெறி விளக்கம் யாரு? குமரகுருபரர். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். சரி, இந்த ஓங்கு பரிபாடலை பத்தின ஒரு சின்ன நோட்ஸ் கொடுத்துறேன். ஏன்னா அப்பப்ப நம்ம கொடுத்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓங்கு பரிபா என்று சொல்லக்கூடியது பரிபாடல் தான். 8 தொகை நூல்களில் அகமும் புறமும் கலந்த நூல் தான் இந்த பரிபாடல். 8 தொகை நூல்கள்ல அகமும் புறமும் கலந்த நூல் தான் இந்த பரிபாடல். அதாவது இருக்கிறதுலயே அதாவது அடிவரையறையில் பெரிய நூல் 25 முதல் 400 வரை இதன் அடிவரை இருக்கு. 25 முதல் 400 வரை இதன் அடிவரை இருக்கு. பாருங்க. பரிபாட ஆசிரியர் கீரந்தையார். இதுல மொத்தம் 70 பாட்டு இருக்குப்பா. திரும்பவும் சொல்றேன், பரிபாடலை பத்தின குறிப்புகளே நான் கொடுத்துறேன். மொத்தம் 70 பாட்டு இருக்கு. ஆனா நம்ம கைக்கு கிடைச்சது வெறும் 24 பாட்டு தான் நம்ம கைக்கு கிடைச்சிச்சு. சரிங்களா? 8 தொகை நூல்களிலேயே அகத்திற்கும் புறத்திற்கும் உரிய நூல் என்று சொல்லக்கூடியது இந்த பரிபாடல். 8 தொகை நூல்களிலேயே அகத்திற்கும் புறத்திற்கும் உரிய நூல் என்று சொல்லக்கூடியது இந்த பரிபாடல். இது தமிழின் முதல் இசைப்பாடல் என்று சொல்லப்படுகிறது. தமிழின் முதல் இசைப்பாடல் என்று சொல்லக்கூடியது. இந்த பரிபாடலுக்கு உரை எழுதியவர் பரிமேலழகர். பரிபாடலுக்கு உரை எழுதியவர் பரிமேலழகர். உலகின் தோற்றத்தை குறித்து கூறக்கூடிய நூல் தான் பரிபாடல். சரிங்களா? அது மட்டுமல்ல, 8 தொகை நூல்களிலேயே அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4ஐயும் கூறக்கூடிய நூல் தான் இந்த பரிபாடல். சரி, பரிபாடலின் அடிவரையறை. பரிபாடலின் அடிவரையறை 25 முதல் 400 வரை.
ஓகேங்களா? பரிபாடலை பத்தின குறிப்புகளை எழுதிடுறேன் பார்த்துக்கோங்க. இப்ப எடுத்தவங்கள ஒரு பாடல் ஒரு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். பரிபாடல் இருக்க கூட முக்கியமானது என்னன்னா, இதுக்கு சிறப்பு பெயர் ஓங்கு பரிபாடல் குடுத்துட்டாங்க. அடிவரையறை 25 முதல் 400 வரை. சரிங்களா? அடிவரையறை 400 வரை. அடுத்து இது என்ன சொல்றாங்க? அகமும் புறமும் கலந்த நூல். அகமும் புறமும் கலந்த நூல். அடுத்து இதுக்கு உரை எழுதியவர் பரிமேல் அழகர். பரிபாடலுக்கு உரை எழுதியவர் பரிமேல் அழகர். நம்ம சும்மா அந்த ஒன் வேர்ட் மட்டும் பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? ஒன் வேர்ட் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அதுல உள்ள இம்பார்ட்டன்ட் அந்த கொஸ்டின்ல என்ன ஆன்சர் இருக்கோ, இன்னும் அதுல என்ன உங்களுக்கு குறிப்புகள் தெரியுமோ, அதையும் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இது ஓங்கு பரிபாடல் என்ற அடைப்பெயரை உடையது. இதுல மொத்தம் 70 பாட்டு இருக்கு. நமக்கு கிடைச்சது 24 பாடல்கள் தான். மொத்தம் 70 பாட்டு. நமக்கு கிடைச்சது எத்தனை பாட்டு இருக்கு? 24 பாடல்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? சரி. அடுத்து பாருங்க. தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் என்று வழங்குகிறது. கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடுகிறது. தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடுகிறது. இதை இப்படியும் கேள்வி கேட்பாங்க. கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறும் நூல் எது? கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறும் நூல் எது? தொல்காப்பியம். ஓகேங்களா? அடுத்து பாரு. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த குறட்பாவில் பயின்று வரும் அணி என்ன? தீபகணி கிடையாது. தீபகணி கிடையாது. தற்குறிப்பேற்ற அணி கிடையாது. தன்மை அணியும் கிடையாது. அப்ப இது நிரல் நிறை அணி என்பதே சரியான விடை. சரிங்களா? தீபக அணிதான் என்ன சொல்லுவாங்க? தற்குறிப்பேற்ற அணினா என்ன சொல்லுவாங்க? தன்மை என்ன சொல்லுவாங்க? தீபக அணியை விளக்கணின்னு சொல்லுவாங்க. இந்த தீபக அணிக்கு 3 வகையா பிரிக்கிறாங்க. சரிங்களா? தீபக அணிய 3 வகையா பிரிக்கிறாங்க. ஏன்னா தீபகம் என்ற சொல்லுக்கு விளக்கு என்பது பொருள். சரிங்களா? என்ன சொல்றாங்க? ஒரு சொல்லாகப்பட்டது. செய்யுள்ல ஓடுதல் நிக்கக்கூடிய ஒரு சொல்லாகப்பட்டது. அந்த செய்யுள்ல பல இடங்கள்ல இருக்க சொற்களோட போய் பொருளை விளக்கக்கூடியதுனால இத தீபக அணி என்று சொல்றோம். இந்த தீபக அணி என்பது 3 வகையா பிரிக்கிறாங்க. தீபக அணி என்பது 3 வகையா பிரிக்கிறாங்க. நம்ம எல்லா அணியையுமே தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? தீபக அணி 3 வகையா பிரிக்கிறாங்க. முதல்நிலை தீபகம், இடைநிலை தீபகம், கடைநிலை தீபகம். தற்குறிப்பேற்ற அணி இயல்பாக நிகழக்கூடிய நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தம்முடைய கற்பனையை ஏற்றி கூறுவதுதான் தற்குறிப்பேற்ற அணி. ஓகேங்களா? அடுத்து தன்மை அணி எந்த வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரிங்களா? எந்த வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் அதோடைய உண்மை தன்மையை இயற்கையாகவே சொல்லக்கூடியதுதான் தன்மை அணி. இந்த தன்மை அணி 4 வகையா பிரிக்கிறாங்க. சரிங்களா? இந்த தன்மை எத்தனை வகையா பிரிக்கப்படுது? 4 வகையா பிரிக்கப்படுது. பொருள் தன்மை அணி, குணத்தன்மை அணி, ஜாதி தன்மை அணி, தொழிற்தன்மை அணி. சரிங்களா? 4 வகையா பிரிக்குது. நம்ம அந்த கேள்விக்கு உண்டான பதில் மட்டும் பார்க்காதீங்க. எல்லாத்தையும் பார்க்கணும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? சரி. அடுத்து பாருங்க மருவு பெயர்கள். சோனாடு என்ற ஊரின் மருவு என்னது? சோழ நாடு. சரிங்களா? சோனாடு என்ற ஊரின் மருவு என்னது? சோழ நாடு. சரிங்களா? அடுத்து பாருங்க. தேவகோட்டை என்ற ஊரின் மருவு பெயர். நமக்கு ஃபுல்லா என்ன தெரியும்? திருச்சிராப்பள்ளி, திருச்சி, திருநெல்வேலி, நெல்லை. சரிங்களா? திருநெல்வேலி, நெல்லை. இந்த மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்ப தேவகோட்டைனா என்ன ஊர்னா தேவோட்டை. தேவோட்டை என்ன ஊரு? தேவோட்டை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. பைம்பொழில். பைமன பம்பலின்ற ஒரு ஊர் இருக்குதுப்பா. சரிங்களா? பம்பளி என்ற ஒரு ஊர் இருக்கு. கீழ்கண்டவற்றுள் எது மருவு பெயர்? தஞ்சாவூர், தஞ்சை,
சரிங்களா? ஆ. ஏன்னா, மறு பெயர். தஞ்சாவூர் வந்து தஞ்சைன்னு சொல்லுவோம். மயிலாப்பூர் வந்து என்ன சொல்லுவோம்? மயிலைன்னு சொல்லுவோம். அப்ப இங்க மறுவா வந்து நிக்கிறது என்னது? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் தான் என்ன சொல்றோம்? கோவை என்று சொல்றோம். கோயம்புத்தூர் தான் என்ன சொல்றோம்? கோவை என்று சொல்றோம். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சுங்களா? மதுரை, மதுரை தான். மதுரைக்கு உண்டான சிறப்பு பெயர் என்னன்னா, தூங்கா நகரம். மதுரைக்கு உண்டான சிறப்பு பெயர் தூங்கா நகரம். நம்ம நேற்றைய வகுப்புல பார்த்தோம். நேற்றைய வகுப்புல நம்ம பார்த்தோம். அடுத்து பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. பொருந்தாத இணை. மன்னார்குடி மண்ணை கரெக்ட். உதகமண்டலம் உதகை கரெக்ட். திருச்சிராப்பள்ளி திருச்சி கரெக்ட். புதுக்கோட்டை என்றால் இங்க என்ன வரணும்னா புதுகை வரணும். சரிங்களா? ஏன்னா இந்த புதுவை வந்து எதை குறிக்கும்னா புதுச்சேரியை குறிக்கும். புதுவை என்பது புதுச்சேரியை குறிக்கும். புதுக்கோட்டை வந்து புதுகையை குறிக்கிறது. சரிங்களா? அப்ப புதுக்கோட்டை என்பது புதுவை. அடுத்து பாருங்க. ஊர் பேரின் மறு. பன்னாரப்பேட்டை. பன்னாரப்பேட்டை என்பது பண்ணை. வண்ணாரப்பேட்டை என்பது பண்ணை. ஓகேங்களா? அடுத்து மறு பெயர் அல்லாத ஊர் பெயரை குறிப்பிடுக. மறு பெயர் இல்லாத ஊர் என்னது? கோவை என்றால் பாருங்க. கோவை என்பது கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். நாகை என்பது நாகப்பட்டினம். நாகை என்பது நாகப்பட்டினம். உதகை என்பது உதகமண்டலம். உதகை என்பது என்னது? உதக மண்டலம். அப்ப மறு பெயர் அல்லாத ஊர் என்னப்பா? இந்த வேலூர் தான். மறு பெயர் அல்லாத ஊர் என்னது? வேலூர் தான். புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்து திருநின்ற ஊர். திருநின்ற ஊர்னா திண்ணனூர். சரிங்களா? திருநின்ற ஊர் என்ற ஊரோட மறு பெயர் என்னது? திண்ணனூர். சரிங்களா? அடுத்து தில்லை என்று அழைக்கப்படக்கூடிய ஊர் என்னது? திருச்சிற்றம்பலம் சொல்லுவாங்க இல்லையா? நெல்லை என்றால் திருநெல்வேலி. நெல்லை என்றால் திருநெல்வேலி. இங்க தில்லை என்று அழைக்கப்படக்கூடியது சிதம்பரம். சிதம்பரம். சரிங்களா? அடுத்து பாருங்க. மயிலை என அழைக்கப்படும் ஊர் எது? மயிலை என அழைக்கப்படும் ஊர் எது? ஏன்னா மயிலாப்பூர், மயிலாடுதுறை, மயிலாடும் பாருன்னு மையினே வந்திருக்குது. சரிங்களா? இது பாருங்க. எந்தை என்றால் தந்தை. எந்தை என்றால் தந்தை. ஓகே. மயிலை என்று அழைக்கப்படக்கூடிய ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா மயிலாப்பூர். மயிலாப்பூர். மயிலை என்று அழைக்கப்படக்கூடிய ஊர் என்னதுப்பா? மயிலாப்பூர். சரிங்களா? இப்ப நம்ம வந்து இடம் அறிந்து பயன்படுத்த போறோம். என்ன மேம் இடம் அறிந்து? இப்ப உயிரெழுத்து தொடங்கும் சொற்களுக்கு முன்னாடி என்ன வரும்? உயிர் மெய்யெழுத்து தொடங்கும் சொற்களுக்கு முன்னாடி என்ன வரும்? பாருங்க. ஒன்று என்பதை குறிக்க ஓர், ஒரு ஆகிய 2 சொற்களும் பயன்படுது. சரிங்களா? ஒன்று என்பதை பயன்படுத்த மட்டும்தான் ஓர், ஒரு என்ற 2 சொற்களும் பயன்படுத்துது. இதுல பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி ஓர் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர் மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி ஒரு என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். ஓர் ஊர் உயிரெழுத்தா? ஓர் ஏரி உயிரெழுத்தா? உயிர் மெய் எழுத்தா? ஒரு நகரம், ஒரு கடல் இருக்கா? ஓர் எலி, ஓர் எலி, ஓர் ஒட்டகம். ஓகேங்களா? அப்ப ஒரு மாலை, ஒரு மாலை, ஒரு விளையாட்டு, ஒரு விளையாட்டு. புரிஞ்சிருச்சுங்களா? இதே மாதிரிதான் உயிரெழுத்தில் தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி அஃது என்ற எழுத்தை பயன்படுத்த வேண்டும். சோ உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி ஓர் என்ற சொல்லும் அஃது என்ற சொல்லும் வர வேண்டும். உயிர் மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி
ஒரு என்ற எழுத்தும் அது என்ற எழுத்தும் வர வேண்டும். சரிங்களா? புரிஞ்சிருச்சுங்களா? உயிரெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி அஃது என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர் மெய்யெழுத்தை தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி அது என்ற எழுத்தை பயன்படுத்த வேண்டும். அஃது இங்கே உள்ளது. அஃது இங்கே உள்ளது. அது நன்றாக உள்ளது. இருக்குங்களா? இருக்குங்களா? அடுத்து பாருங்க. எதிர்மறை சொற்கள். வந்தது நீ அல்ல. பார்த்தது நான் அல்ல. நான் படித்த புத்தகம் வந்தது நீ அல்ல. பார்த்தது நான் அல்ல. நான் படித்த புத்தகம் இது அல்ல. இப்ப நம்ம பேசுறோம் இல்லையா? இது எல்லாமே சரியான தொடர்கள் அல்ல. எதிர்மறை வினைமுற்றுகள் பல உண்டு. அதுக்கு நம்ம இடத்தை அறிந்து பயன்படுத்த வேணும்னு சொல்றாங்க. எதிர்மறை வினைமுற்றுகள் நிறைய இருக்கு. அத நம்ம என்ன பண்ணோம்? இடத்தை அறிந்து பயன்படுத்த வேணும். இப்ப நான் இருக்கேன். தன்மை என்றால் நான் அல்லேன். நாங்க நாங்க நாம் அல்லோம். நான் அல்லேன். சரிங்களா? நாம் அல்லோம். தன்மையில என்னைய குறிக்குது. சரிங்களா? தன்மையில என்னைய குறிக்குது. தன்மை ஒருமை என்பது நான் அல்லேன். அதே இது தன்மை பன்மை என்பது நாம் அல்லோம். நான் என்பது என்னை மட்டும் குறிக்குது. நாம் என்பது நானும் இன்னும் 2, 3 பேரை சேர்த்து சொல்லுது. நாம், நாங்கள் சொல்றோம் இல்லையா? அதான். முன்னிலை என்பது எனக்கு முன்னாடி உள்ள ஒருவரை அழைக்குது. முன்னிலை என்பது எனக்கு முன்னாடி உள்ள ஒருவரை கூப்பிடுவது. நீ அல்லை. எனக்கு முன்னாடி ஒரே ஒருத்தர்னா நீ அல்லை. எனக்கு முன்னாடி 2, 3 பேர் நிக்கிறீங்க. அப்ப நீவிர் அல்லீர். நீவிர் அல்லீர். முக்கியமான கண்டென்ட் இதுல இருந்து கண்டிப்பா வினாக்கள் வருது. சரிங்களா? தன்மைனா என்னது? என்னையும் சொல்லுது, என்னோட இருக்க 2, 3 பேரையும் சொல்லுது. முன்னிலைனா என்னது? எனக்கு முன்னாடி உள்ளவங்களையும் சொல்லுது, முன்னாடி உள்ள ஒருத்தரையும் சொல்லுது, எனக்கு முன்னாடி 2, 3 பேரையும் சொல்லுது. படற்கை நான் என் பக்கத்துல இல்ல. 3வதா ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆண்பால் அவன் அல்லன். பெண்பால் அவள் அல்லல். பலர்பால் நிறைய பேர் அவர் அல்லர். ஒன்றன் பால் அஃது அன்று. ஒன்றன் பால் என்னது? அஃது அன்று. பலவின் பால் அவை அல்ல. பலவின் பால் என்பது அஃறிணை, ஒன்றன் பால் என்பது அஃறிணை. அப்ப ஒன்றன் பாலுக்கு அஃது வருது, பலவின் பாலுக்கு அவை வருது. ஓகேங்களா? இப்ப பாருங்க. நான் அல்லோம். நான் அல்லோம் வருமா? நான் அல்லேன்னு வருமா? ஒருமை தொடர் தான் கேக்குறாங்க. சரிங்களா? ஒருமை தொடர். ஒருமை தொடர் தான் கேக்குறாங்க. அப்ப பாருங்க. நான் அல்லேன். ஏன்னா தன்மை ஒருமை தொடர். இது நான் அல்லோம் வராது. நான் அல்லோம் வராது. ஏன்னா இது நாம் அல்லோம் என்று வந்தால் நாம் அல்லோம் என்று வருவது தன்மை பன்மை. சரிங்களா? தன்மையில பன்மை தன்மையை குறிக்கக்கூடியது. இந்த நாம் அல்லோம் இதுவும் தன்மை பன்மை. இது சென்டென்ஸே தப்பா கொடுத்திருக்காங்க. தன்மை பன்மை. சரிங்களா? இது என்னன்னா படற்கை தன்மை. அவன் அல்லன். அவன் அல்லன் என்பது என்னது? படற்கை ஆண்பாலை குறிக்குது. படற்கை ஆண்பாலை குறிக்குது. ஓகேங்களா? அடுத்து நான் அல்லேன் என்பது தன்மை ஒருமை. ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. ஒருமையை குறிக்கும் தொடர். நான் வந்தோம் தப்பு. ஏன்னா இது பன்மையில இருக்கு. பன்மையில இருக்கு தப்பு. நாம் வந்தேன் இது பன்மையில இருக்குது. சரிங்களா? இது தன்மை ஒருமையில இருக்குது, இது பன்மையில இருக்கு. இதுவும் தப்பு. நான் வந்தேன் இருக்குங்களா? ஒருமையை குறிக்க தொடர் இதுதான். நான் வந்தேன். ஓகே. அடுத்து பாருங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? நான் வாங்கிய நூல் இது அல்ல.
நான் வாங்கிய நூல் இது அல்ல. நான் வாங்கிய நூல் இது அன்று. நான் வாங்கிய நூல்கள் இதுன்னு வராது, இவைன்னு வரும். நான் வாங்கிய நூல்கள் இவை அல்லன்னு வரும். ஆனா இங்க இவை அன்று மாத்தி மாத்தி குடுத்துருக்காங்களா? மாத்தி மாத்தி குடுக்குறாங்களா? நான் வாங்கிய நூல் இது அன்று என்பதுதான் சரியான விடை. ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஈஸ்மன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தனர். ஈஸ்மன் என்பது ஒருவர். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? பன்மையில கொடுத்திருக்காங்க. இது தப்பு. ஈஸ்மன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தனர். இது அக்ரிணில கொடுத்திருக்காங்க. ஈஸ்மன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார். இது கரெக்ட். ஓகேங்களா? இதுவும் ஈஸ்மன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தது. இது அக்ரிணை. அப்ப சரியான விடை ஆப்ஷன் சி. சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் ஏவே கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் ஏ சரியா இருந்தா அடுத்தடுத்து நம்ம எதையும் பார்க்க தேவையில்லை. ஓகே, சரிங்களா? புரிஞ்சிருச்சுங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ. நம்ம இன்றைய வகுப்புல என்னென்ன பார்த்தோம்? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் பார்த்தோம். தென் மரபு பெயர்கள் பார்த்தோம். பொருத்தமான சொல் பார்த்தோம். சரிங்களா? பொருத்தமான சொல் பார்த்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தோம். இது அடுத்த வகுப்புகள்ல பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, பொருந்தாத சொல் இது எல்லாமே நாளைய வகுப்புல பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு நடத்த வகுப்போட டெஸ்ட் லிங்க் வந்து டிரைவ்ல இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கீழ பாருங்க. அந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.